ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷா அப்படின்னு ஒரு பாட்டு, அதை வந்து அவர் பாடி ரெக்கார்ட் பண்ணி கேசட்டாக வெளியிடுறாரு. கருணாஸோட பையன் கென் அப்படிங்கிறது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான்மா. ஆக்சுவலி சினிமா மாதிரி இப்போ இந்த மாதிரி இப்போ கலைத்துறையில் இளையராஜாக்கு உடைய வாரிசுகள் தானே 2 பேரும். இப்போ கார்த்திக் ராஜாவால் சுத்தமாகவே சைன் பண்ண முடியல. 1-2 படங்கள் 4-5 படங்கள் மியூசிக் பண்ணதோட வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம்மா. அண்ட் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கென் மூவி அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கானா பாடகர் அவருடைய பாடல் வந்து இந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு, காப்பிரைட்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சர்ச்சைகள் நிறைய போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கானா தினேஷ் அவர் பார்த்தீங்கன்னா கானா பாடல் பாடக்கூடியவர், ரொம்ப ஃபேமஸ். நார்த் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு தொட்டின்னு இருக்குது, ஆட்டு தொட்டியிலே தான் இருப்பார். ஆட்டு தொட்டியில் தான் வந்து அவருடைய வாழ்க்கையே இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவர் வேலை பார்க்குறாரு. பாக்ஸர் அவர், ஆக்சுவலி நல்ல பாக்ஸர், நல்ல திறமையான கானா சிங்கர். இந்த கானா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஷுவல் சிங்கர்ஸ் மாதிரி அவங்க வந்து பாட முடியாது. அவங்க இது வந்து ஒரு தனி ஆர்ட். இது வந்து அது வந்து உள்ளுக்குள்ளேருந்து வரணும். அது மண்ணோட மண்ணாக கலந்து அந்த உணர்வுகள்லேருந்து வர வேண்டியது தான் ஒரு கானா பாடல்ங்கிறது. அது அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாராலையும் பாடிட்டு போயிட முடியாது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு சாங் பாடுறதும் கானா சாங் பாடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கானா தினேஷுங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷா அப்படின்னு ஒரு பாட்டு, அதை வந்து அவர் பாடி ரெக்கார்ட் பண்ணி கேசட்டாக வெளியிடுறாரு. ஸோ இந்த பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி கேசட்டாக வெளியிடுறதுக்கே சில ஆயிரங்கள் பணம் தேவைப்படும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருந்தால் கூட ஒரு 30,000-40,000 தேவைப்பட்டுக்கலாம் ஃபுல்லாக சாங்கை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ரெடி பண்ணியிருந்தா கூட. ஸோ அதுக்கு அந்த பணம் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்களா, அதுக்கே அவங்களுக்கு 1 வருஷம் ஆகும். மூட்டை தூக்குவாங்க, ஆட்டு தொட்டியில் வேலை செய்வாங்க, பாக்ஸர் வர பணம், ஹோட்டலில் சர்வராக வேலை செய்வாங்க, எங்கெங்கே காசு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து அவங்க சேர்த்து வைப்பாங்க. எதுக்குன்னா அவங்களோட ஆம்பிஷனே அதாக தான் இருக்கணும். நம்ம பாடல்களை வந்து கேசட்டில் வெளியிடணும், உலகத்தில் எல்லாருமே நம்ம பாட்டை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அது வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பை வந்து போட்டு அந்த கேசட்டை ரெடி பண்ணுவாங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி தான் ஒரு கேசட் வந்து அவர் ரெடி பண்ணியிருக்காரு. கானா தினேஷ் ரெடி பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு நல்ல ஹிட் ஆயிடுச்சு. நல்ல அந்த காலகட்டங்களிலே பயங்கர சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் யாரோ ஒரு டீம் வந்து போய் பாலா தினேஷ்ட்டு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிறவா, அதாவது வீடியோவாக ஷூட் பண்ணி நாங்கள் வந்து யூடியூப் மாதிரி தளங்களில் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து பெருசாக படிப்பறிவு இல்லாதவர், பெருசாக இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு, இது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, இதை பயன்படுத்தலாமா கூடாதா, இதை பயன்படுத்துறதுனால வந்து நமக்கு வருமானம் வருமா, இதை வாங்கிட்டு போகிறாங்களே அவங்களுக்கு என்ன வருமானம் வரும், அவங்க கோடிகளில் சம்பாதிப்பாங்களா, லட்சங்களில் சம்பாதிப்பாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு தெரியல. அதான் உண்மை. சின்ன வயசு. ஸோ ஒரு கரண்டு முரடான ஒரு வாழ்க்கை அதுலேருந்து வந்த பையன். அதனால ஒரு மெச்சூரிட்டி இல்லை. ஆனால் நீங்கள் அதை எடுத்து போட்டுங்கன்னு அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. அதில் ரிட்டர்னில் இருந்துச்சா, ஒரு அக்ரிமெண்ட் அந்த நேரத்தில் போட்டாங்களா, அதெல்லாம் நமக்கு சரியாக தகவல் தெரில. இது வந்து ஓரலாகவே வந்து அவர் சொன்னாரா அப்படின்னு நமக்கு தெரில. ஸோ அவங்க வந்து ஷூட் பண்ணுறாங்க. அதில் வந்து சித்ரான்னு ஒரு நடிகை இருந்தாங்கல்ல, சின்னத்திரை நடிகை இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க தற்கொலை பண்ணி, அவங்க தான் அதில் வந்து சென்ட்ராக நடிச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டை வந்து பயன்படுத்தி ஷூட் பண்ணி அது அன்னைக்கு வந்து யூடியூப்ஸ்லாம் வெளியில் வந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் யூடியூப்பில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது பிக்சரைசேஷன் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட வந்து அந்த பாட்டு வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே ஆடியோலே நல்லா ரீச் ஆச்சு. ஆடியோவில் உள்ள ரீச்சை வச்சு தான் அவங்க வந்து அந்த சித்ராங்கிற நடிகையை வச்சு பிக்சரைஸ் பண்ணி போடுறாங்க. அந்த வீடியோவும் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூன் ஒரு கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பாடலுடைய உரிமையை வந்து கேட்குறாங்க. இந்த பாடலோட உரிமை நியாயமாக வந்து யாரை சேர்ந்தது அப்படின்னா இந்த கானா பாலாவை சேர்ந்தது. அவர் தான் வந்து கிரியேட்டர், அவர் தான் படைப்பாளி, அவர் தான் வந்து அதை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. உள்வாங்கி அந்த பாடல் மெட்டிலிருந்து அந்த பாடல் வரிகள்லேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. அதை பாடினதும் அவர் தான் பாடியிருக்காருன்னும் போது ஸோ ஹோல் கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும் நியாயப்படி.
அது அது அவர்கிட்ட வந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டு வாங்கினாங்களா, இல்லை இந்த வீடியோ ஷூட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இவர் வந்து அதை ஓரலா இல்லை வந்து அக்ரிமெண்ட்டான்னு தெரியல, அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வாங்கினாங்களோ, மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியோங்கிறவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இந்த ஷூட் பண்ணாங்கல்ல வீடியோவை, அந்த விஷுவல் ஷூட் பண்ணவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டோட ரைட்ஸு இப்போ அந்த டியோ கம்பெனி கிட்ட போயிடுச்சு, ஆடியோ கம்பெனி கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த படம் யூத் படம் எடுக்கிறாங்க. யூத் படம் எடுக்கும்போது இந்த பாட்டில் ஒரு 4 லைன் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து கென்னே பாடியிருக்காரு, கென்னே ஆடியிருக்காரு. அங்கே தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். இது வந்து கானா வந்து இந்த பாட்டை உருவாக்குனது, எழுதுனது, பாடினது, முழுசா வடிவம் கொடுத்தது, உயிர் கொடுத்தது கானா பாலா. அவரோட பாட்டு அப்படியே வந்து வீடியோவா ஷூட் ஆகி விஷுவல் ஆகி அது வந்து அவுட் போய் அது அதனுடைய ரைட்ஸ் வந்து டியோட்ட போயிடுச்சு. இந்த கென் இந்த படத்தில் அந்த பாட்டை பயன்படுத்தணும் போது டியோவில் போய் ரைட்ஸ் கேட்குறாரு, வாங்கிட்டார் சொல்கிறாங்க. அதனுடைய உரிமம், அதாவது வந்து இதை பயன்படுத்திக்கிறதுக்கான உரிமம், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட் வந்து அந்த டியோ கம்பெனிக்கு வந்து கொடுத்துட்டு தான் சொல்றாங்க. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வித் லவ்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரியில் வந்துச்சு. அந்த வித் லவ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுமே டியோல தான் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? அவங்களும் டியோல தான் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அங்கே அந்த படம் வந்தப்போ ஏன் கானா தினேஷ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னா, அங்கே இவர் பாடின வருஷனே தான் வந்து போட்டிருக்காங்க, அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாடின பாட்டு தானே யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு பேரும் புகழும் தானே கிடைக்குதுன்னு அவர் கண்டுக்காம விட்டாரு. இப்போ கென்னை பொறுத்த வரைக்கும் கென் பாடியிருக்காரு, அதை ரீக்ரியேட் பண்ணி கென் பாடியிருக்காரு, டியூன் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு, அந்த பாட்டிலேயே அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த படம் வேற ஹிட் ஆகி போச்சு, யூத் வந்து பயங்கர ஹிட் ஆகி போச்சு. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கிரெடிட் அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே வருது பாருங்க, கானா தினேஷ்ட இருந்து அப்படியே அந்த விஷுவலாக ஷூட் பண்ணவங்களுக்கு, அப்படியே டியோ கம்பெனிக்கு அந்த உரிமம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க வித் லவ். அப்புறம் இவரும் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. இவருக்கு வந்து இந்த கிரெடிட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த படம் யூத் வந்து பயங்கர ஹிட்டு. கிட்டத்தட்ட 4 நாளில் பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடில். ஒரு 4 கோடி ரூபாவில் தயாரிக்கப்பட்ட படம். ஸோ இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாட்டை பாடினதே வந்து கென்னுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 4-5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த பாட்டை வந்து பார்க்கும்போது இல்லை எங்கேயாவது கேட்கும்போது பொதுவாக காமனாக இதை பற்றின பெரிய ஐடியா இல்லாதவங்களாம் என்ன நினைப்பாங்க, கென் பாடின பாட்டு, நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் வந்து மோனிஷா, கென் பாடின பாட்டு பாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டே கென் பாடின பாட்டை மாதிரி ஆயிரும். ஒரிஜினலோடைய சிங்கருடைய அவருக்கான கிரெடிபிலிட்டி வந்து இல்லாமல் போயிடும், அவர் மறைக்கப்பட்டுருவார் டோட்டலாக. அதனால் அவர் வந்து ரைட்ஸ் கிளைம் பண்ணி இப்போ கேட்குறதா சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு அவைலபிளாக இருக்கிற தகவல். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீம், அந்த ப்ரொடக்ஷன் டீமு அந்த தினேஷுங்கிற பாடகரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவருக்கான உரிய அங்கீகாரம், மேபி அது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இனிமேல் பேர் போட முடியுமான்னு தெரில. ஆனால் அதுக்கான பொருள் என்னவோ, அதாவது பணம் வந்து அவர் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவர்கிட்டயே ரைட்ஸ் வாங்கின மாதிரி செட்டில் பண்ணி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த சர்ச்சை வந்து நிச்சயமாக முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் கென் வந்து கருணாஸோட பையன். ஸோ கருணாஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்து ஹிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து அவங்க அப்பா வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஏன்னா நிறைய ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பாங்க, நான் பெருசாக ஏதோ சப்போர்ட்லாம் பண்ணது கிடையாது அப்படின்ட்டு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கருணாஸோட பையன் கென் அப்படிங்கிறது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான்மா. ஆக்சுவலி சினிமா மாதிரி இப்போ இந்த மாதிரி இப்போ கலைத்துறையில் உங்களுடைய டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா தான் அது மக்களுக்கு போய் சேர்ந்தாதான், அது மக்களுக்கு பிடிச்சாதான் உங்களை வந்து ஒரு ஸ்டாராக ஏற்றுவாங்க. டேரக்டராக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஃபாதரோட ஐடென்டிட்டி இஸ் அ விசிட்டிங் கார்டு, ஒன்லி அ விசிட்டிங் கார்டு. நான் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இளையராஜா வந்து மிகப்பெரிய ஆளுமை, இசை ஆளுமைனா இளையராஜா தான், இசை மேதினா இளையராஜா தான். அவருடைய 3 வாரிசுகள் இருந்தாங்க. அவங்க பவதாரணி, அவங்க அற்புதமாக பாடக்கூடியவங்க, அவங்க இன்னைக்கு இல்லை, அவங்கள நம்ம தவிர்த்துருவோம், பேச வேண்டாம். அது 2 பையங்களை மட்டும் பேசுவோம், கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா. இளையராஜாக்கு உடைய வாரிசுகள் தானே 2 பேரும். இப்போ கார்த்திக் ராஜாவால் சுத்தமாகவே சைன் பண்ண முடியல. 1-2 படங்கள் 4-5 படங்கள் மியூசிக் பண்ணதோட அவர் டோட்டலாகவே ஃபேட் அவுட் ஆகி போயிட்டாரு. யுவன் சங்கர் ராஜா ஓரளவுக்கு வந்து லைம் லைட்டில் இருக்காரு, நல்ல மியூசிக் பண்ணுறாரு, ஒரு பிரபலமான இசையமைப்பாளராக இருக்காரு. இருந்தாலும் இளையராஜாவோட உயரத்தை யுவன் சங்கர் ராஜாவில் தொட முடியவும் முடியாது. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் பர்சனாலிட்டி வந்து இளையராஜா. அதனால் வந்து
இந்த 2 பேர் கம்பேரிசனுக்கு தான். இந்த 2 பேரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேரும் அவருடைய மகன்கள் தான். ஒரு மகனால் புகழடைய முடியுது, ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் அடையாளப்படுத்திக்க முடியுது, பெரிய சம்பளம் வாங்க முடியுது. இன்னொருத்தரால் புகழ் வெளிச்சத்துக்கே வர முடியல. என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட் ஸ்பீக்ஸ், அதாவது உங்களுடைய திறமை மட்டும்தான் பேசும். அப்படி இருக்கும்போது கென் கர்னாஸ் அப்படிங்கிறவர் கர்னாஸோட பையங்கிற ஒரு விசிட்டிங் கார்டு தான். அதுக்கப்புறம் அந்த காயினை எப்படி அந்த கேரம் போர்டு ஆட வந்துட்டாரா, அந்த கேமை எப்படி ஆட போகிறாரு கர்னாஸுங்கிறது தான் இருக்குது. அதில் ஒன்றும் கர்னாஸ் வந்து அது ஆட போகிறது இல்லை, கென் தான் எல்லாமே பண்ண போகிறாரு. கென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. ஒரு முதல்ல அவர் ஆல்பம் போட்டிருக்காரு, அந்த அம்மா பாடியிருக்கிறாங்க, கென்னோட அம்மா, அவங்க வந்து கிரேஸ், அவங்க பாடியிருக்கிறாங்க, ஒரு சின்ன ஆல்பம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன்ட்ட ஆடிஷன் போயிருக்காரு. வெற்றிமாறன்ட்ட ஆடிஷன் போனார் இல்லையா, அதுக்கு கர்னாஸோட சிவார்ஸ் இருந்துச்சு. அதாவது வந்து பொல்லாதவன் படத்தில் வந்து கர்னாஸ் நடிச்சிருப்பாரு. வெற்றிமாறன் கர்னாஸ்க்கே ஒரு நல்ல ரேப் இருந்துச்சு, கர்னாஸ் தனுஷ்க்கு ஒரு நல்ல ரேப் இருந்துச்சு. அதனால் இப்படி ஒரு கதாபாத்திரம் இந்த அசூரன் படத்தில் தேவைப்படுதுன்னும் போது அதுக்கு வந்து என்னோட பையனை பாருங்களேன் அவனும் இருக்கானே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதோட அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த காம்பவுண்டு, அதாவது வெற்றிமாறன் காம்பவுண்டுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் கென்னோடைய டேலண்ட் தான் அங்கே பேசுது. கென்னு தான் அங்கே நிற்க போகிறார். கென் நடித்தாரா கர்னாஸ் நடித்தாரா அந்த அசூரனில்? கென் தான் நடித்தார். கென் தானே வந்து பேர் எடுத்தார். கென் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. கர்னாஸ் பையன்ப்பா, கென்னாப்பா, கர்னாஸ் பையன்ப்பா, சூப்பராக நடிச்சிருக்கான்ப்பா, நல்லா பண்ணுறான்ப்பா அப்படிங்கிற நேமை எடுத்தது யார்? கென் தானே. அந்த டேலண்ட் தான். அதை அந்த இடத்துல தனுஷ் வந்து ஒரு நல்ல பழக்கம் ஏற்படுது. தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் யாத்ரா லிங்கா, அவங்க பசங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கென்னை வந்து தன் பையன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அந்த ஒரு ஃபீல் வரும். ஒரு ஃபாதர்லி பிளேஸில் வந்து தனுஷ் இருக்கார். ஒரு சின்ன லவ்வபிள் பாயாக இருக்கிறான், நல்ல துருத்துருன்னு இருக்கான். அந்த படத்தில் அசூரன் நடிக்கிறான் போது ஒரு அன்பு காட்டுறது தான். அது வந்து எப்படின்னா யார் மேலே யாருக்கு வரும் அந்த அஃபெக்ஷன் நமக்கு சொல்ல முடியாது. அப்படி கூடவே அண்ணா 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 அண்ணான்னு வந்து கென் வந்து தனுஷோட வந்து ரொம்ப வந்து குட் புக்ஸ்க்கு போயிட்டாரு. தனுஷ் படம்லாம் பண்ணார் இல்லையா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராயன் ஒரு படம் பண்ணார், நிலவுக்கு எண்ணெயில் என்ன அடிக்கோன்னு பண்ணார், அதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் பண்ணார். இந்த படம்லாம் பண்ணும்போது தனுஷ் கூடவே வந்து கென் வந்து ட்ராவல் பண்ணுறார். ஒரு ஜாலியாக அண்ணா ஷூட்டிங்னா நான் வந்துடுறேண்ணா அப்படிங்கிறாரு. அப்படி பேசுகிறாரு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்குறாரு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. திடீர்னு போய் தனுஷ்ட்டு சொல்லியிருக்காரு, அண்ணா நானே ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறேன் அப்படின்னு இருக்காரு. தனுஷை சொல்லியிருக்காரு, இன்னும் 2-3 படம் ஏரியா ஒர்க் பண்ணிட்டு பண்ணுடா, நீ என் கூட வந்ததெல்லாம் என்ன ஒர்க்கே பண்ணல, சும்மா ஜாலியாக வந்துட்டு போனேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நான் பண்ணுவேன், நான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி பண்ணுடா அப்படின்றார். எப்போவுமே அப்படின்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறணும் அவங்க ஏன்னா இன்னைக்கு நல்லா பண்ணுறாங்க பசங்க. அந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பசங்க இப்போ கிடையாது. அந்த 18, 20, 22 அவங்களாம் இப்போ நம்மளை விட பல மடங்கு வந்து டேலண்டாக இருக்காங்க. அதனால் வந்து அவர் வந்து சரி ஓகே பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு புது ப்ரொடியூசரு. இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக். ஜிவி பிரகாஷ் வந்து கென்னுக்கு டோட்டலாகவே ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருக்காரு. அதில் அந்த முட்டைக்கலகி சாங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடித்து தூக்கிடுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஆயிடுச்சு. அதனால் இந்த படம் வந்து அவர் அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. என்ன ஒரு யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி என்ன விரும்புகிறாங்க, இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் என்ன விரும்புகிறாங்க, அதாவது வந்து இந்த 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ்லாம் என்ன விரும்புகிறாங்க, அதை கரெக்டாக வந்து படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபா 4 நாளில் கலெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி படம். ஒரு புதுமுகம், எல்லாருமே புதுமுகம். ஜிவி பிரகாஷை தவிர அங்கே வந்து பெருசாக நடிகர்கள் கிடையாது. அங்கே தேவதர்ஷினியா யாரோ தான் இருக்காங்க, ஒரு மலையாள நடிகர் இருக்காருங்க, 3 ஹீரோயின் இருந்தால் கூட எல்லாம் புது நடிகர்களை வச்சுட்டு புது டைரக்டர், கென்னும் புது டைரக்டர், புது ப்ரொடியூசரு, ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நியூ ஃப்ரெஷ் டெக்னீஷியன்ஸு. அங்கே ஒரே ஒரு டெக்னீஷியன் வந்து ஜிவி பிரகாஷ் மட்டும்தான். அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் பண்ணிட்டார் அப்படின்னா அது உண்மையாலுமே ஒரு டேலண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் கேட்டிங்க கர்னாஸோட பையனால தான் அது கிடைச்சிச்சான்னு, அப்படி கிடையாது. அதாவது கர்னாஸ் பையங்கிறது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை சரியாக கென் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. அவரோட திறமை தான் இன்னைக்கு பேசுது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வெற்றிமாறன் சாரும் தனுஷ் வந்து பெருசாக நிறைய வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டாங்க, பட் துவக்க விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுவே வந்து பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவேமா இப்போ இந்த கென் மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்தா சின்ன பையன் துருத்துருன்னு இருக்கான், பார்க்குறதுக்கு குட் லுக்கிங்காக இருக்கான், அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாம் பொலைட்டாக இருக்குது, சிரிக்கிறது, பேசுகிறது, நடந்து வர்றது, அவனோட ஸ்டைலு, அப்ரோச் எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்குது.
நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி தனுஷ்க்கு வந்து கென் வந்து ஒரு பையன் மாதிரியோ அதே மாதிரி வெற்றிமாறனும் கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவர் தான், ஒரு ஃபாதர்லி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவர் தான். அவருக்கும் இதே மாதிரி ஒரு பசங்கள்லாம் இருக்கும். அதனால் அவருமே ஒரு பையன் மாதிரி பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அஃபெக்ஷன் லவ், ஒரு ஃபாதர்லி அஃபெக்ஷன், ஒரு லவ் அஃபெக்ஷன் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா இந்த பையன் நல்லா பண்ணுறானே. எப்போவுமே எப்படின்னா ஒருத்தர் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். துருன்னு இருந்தான், துருன்னு இருக்கான் அப்படின்னா அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நம்ம பார்க்கும்போதே கண்டுபிடிப்போம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வேற படங்களில் ஒர்க் பண்ணும்போது உதவி இயக்குநர்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்கள நோட் பண்ணி அவங்களுக்கு அடுத்த படம் தருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சங்கர் டைரக்ட் பண்ணாரு, நண்பன் ஒரு படம் டைரக்ட் பண்ணார் இல்லையா, அந்த படத்துல விஜய் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. அதுல வந்து அட்லி வந்து உதவியாளர். அட்லியோட வேலையை பார்த்துட்டே இருக்காரு வந்து விஜய். ரொம்ப நல்லா பண்ணுறான், துருன்னு அங்கே போகிறது இங்கே போகிறது, ஷார்ட் சொல்கிறது, டைலாக் சொல்லி கொடுக்குறது, ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு வர்றது, எல்லாமே பண்ணுறதை பார்த்தா சாமிங்காக பண்ணுறாங்க இந்த பையன், நல்லா வருவான் போலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணி தான் வந்து அட்லியை கூப்பிட்டு ஏதாவது கதை இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி தான் வந்து ஒரு கதை வந்து சொல்ல போய் அப்படி தான் வந்து தெரிய படமே கிடச்சிச்சு. முதல்ல ராஜா ராணி பண்ணார். அது ஏன் அப்படின்னா ஒரு படம் பண்ணிட்டு வா, உன்னை ப்ரூவ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், சின்ன படம் ராஜா ராணி, அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிய படம் விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் அவர் கொடுக்குறாரு. எப்படி கிடைச்சிச்சு? ஒரு லோகேஷ் கனகராஜ் எப்படிங்க வந்தார்? லோகேஷ் கனகராஜ் எப்படி வந்தார்? சாதாரணமாக மாநகரம்னு ஒரு படம் எடுத்தார். ஸ்ரீன்னு ஒரு பையன், இன்னொரு பையன், 2 பேருமே யார், சந்தீப் கிஷன் ஒரு பையன், யாருக்குமே உங்களெல்லாம் தெரியாது. பட் அந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட் படம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பேர் எடுத்துச்சு. நல்லா இருக்குப்பா, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ஒரு நைட்டில் நடக்கிற கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு டாக்கை க்ரியேட் பண்ணிச்சு. அடுத்த படமே கைதி கூப்பிட்டு கொடுக்குறாங்க. எப்படி? அது கார்த்திக் ஒரு ஸ்டார் தான். அதுக்கு அடுத்த படமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் கூப்பிட்டு கொடுக்குறாரு விஜய், எவ்வளோ பெரிய ஸ்டார். அப்புறம் விக்ரம், அப்புறம் திருப்பி லியோ, அப்புறம் கூலி. ஸோ ஒரு இளைஞன், இப்போ இந்த லோகேஷ் கனகராஜன் யார்ட்டையுமே அசிஸ்டண்டெல்லாம் ஒர்க் பண்ணல, ஒரு இளைஞன் அவனுக்குள்ள திறமை இருக்குன்னும் போது அதை மற்றவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் பயன்படுத்திக்குவாங்க. 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கென் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு அடிப்படையில் பேஸாக ஒரு பாண்டிங் இருக்கும் தனுஷ்க்கு வெற்றிமாறனுக்குலாம். அதனால தான் அவங்களாம் வந்து மேடைக்கு வந்து கென்னை வந்து புகழ்ந்தாங்க, பாராட்டினாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ ஃப்ரீயாக மியூசிக் போட்டு கொடுத்தாரு. இதெல்லாம் தான் கென்னுக்கு இன்றைக்கி ப்ளஸ்ஸு. அதுதான் இன்றைக்கி படத்துக்கு வெற்றி. சூப்பர் சார். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை யூத் படத்தை பற்றி சொன்னீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா அண்ட் சினிமா சர்ச்சைகள்.